சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1723 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 45 அதிகாரம் 11வது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நொந்து போயிருக்கலாம், எதிர்காலத்தில் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கைக்கு என்ன செய்வது, வீடு கட்டுவதற்கு என்ன செய்வது, தொழில் தொடங்குவதற்கு என்ன செய்வது, ஊழியத்திற்கு என்ன செய்வது, படிப்பிற்கு என்ன செய்வது, பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, எதிர்கால காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது, வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வருங்காரியங்களை நீ கையில் வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். எப்படி எல்லா காரியங்களையும் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்துவிட்ட காரணத்தினாலே அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றிக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் உங்களுடைய வருங்காலங்கள், எதிர்காலங்களை குறித்து ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்காகத்தான் சகோதரனே, சகோதரியே. வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதற்கு தக்க பதில் தருவேன். அல்லது வருங்காரியங்களை குறித்த கலக்கத்தை எடுத்து போட்டுவிட்டு ஆசீர்வாதங்களை அல்லது உங்கள் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் வருங்காலங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அது பிள்ளைகள் காரியமாயிருக்கலாம், தொழில் காரியமாயிருக்கலாம், சரீர காரியமாயிருக்கலாம், எந்த காரியமாயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார். வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் அந்த காரியங்களை உங்களுக்கு மனநிறைவாய் உருவாக்கி மனநிறைவாய் செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே வருங்காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.